ஆச்சு அப்படின்னு வந்து பேஸ் வாய்ஸ்ல கேட்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு தோணுது ஒரு படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம். ஸோ போட் அப்படின்ற ஒரு படம், நாட் அ கோட், போட். ஸோ கோட் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு பார்த்தா போட் வந்து போல்ட்னஸ் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் டேக்லைன்ல. ஸோ சிம்புதேவன் இயக்கத்தில் யோகி பாபு நடிப்பில் ஜிப்ரான் இசையில் போட் என்னடா இதுலயே ஒரு கன்ஃபியூஷன் பயங்கரமா வந்துச்சு. ஸோ போட் அந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. மேக்ஸிமம் வந்து மிக்சடான ரிவ்யூ வந்து வந்துச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போல நானே இப்படி வந்து நான் பெருமையாக பேசுகிறேன் இல்லையா, நானே படத்துக்கு போல. அதுக்கப்புறம் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கா, ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங், ரொம்ப ஷேம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா என்ன நானே நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நானே இப்படிலாம் வீடியோ போட்டு நீயே இந்த படத்துக்கும் போறதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ போட் கதைப்படி பார்த்தா வந்து என்னன்னா, எனக்கு தெரிஞ்சது கதையாவே பயங்கர யூனிக்கான ஒரு கதை. எப்பவுமே சிம்புதேவன் கிட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அவங்க யோசிக்கிறதே வந்து ஒரு மாதிரி நம்ம ஒரு நான் ஃபிக்ஷனான ஒரு விஷயத்துல ஒரு ஃபிக்ஷனா யோசிக்கிறதுல வந்து அவர் கிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதை வந்து ஹிட்லர் அந்த டைம்ல வந்து பாம்பு போட்ட ஒரு அந்த விஷயத்த வந்து அதுக்குள்ள பாம்புக்கு பயந்து ஒருத்தவங்க போய் கடல்ல மாட்டிக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து யார் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த வந்து அணுகுன ஒரு ஆக்சுவலா எனக்கு வந்து இது எப்படி பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு மேக்கிங்கா அவர் வந்து கமர்ஷியலா மேக் பண்ணிட்டாரு. ஆனா ஸ்கிரீன் பிளே பேட்டர்னா பார்த்தா எனக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஃபிலிம் அந்த ஐடியால தான் இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த மாதிரி போயிட்டு ஒரு கடல்லையே வந்து பிரயாணம் பண்றாங்க, ஒரு மொத்த படமும் கடல்லையே பண்றது அப்படின்றது வந்து மேக்சிமம் வந்து இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ்ல மட்டும்தான் அப்படி இருக்கும். ஒரே ஒரு லைட்டை வந்து வச்சுட்டு அதுக்குள்ள வந்து பயங்கர ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஹார்ட் ஃபிலிமா நல்லா அந்த ஷார்ட் டிவிஷன். ஆக்சுவலா இதே ஷார்ட் டிவிஷன்லாம் ரொம்ப சிம்புதேவன் பட ஷார்ட் டிவிஷன் மாதிரி இது அப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னா. அதே மாதிரி ஒரிஜினல் கடல்ல போய் டோட்டல் ஃபிலிமும் ஷூட் பண்ணது. சிஜி வந்து அந்த பறவைகளோ அந்த சுறாவோ அந்த இடம் மட்டும்தான் சிஜியா இருக்க தவிர்த்துட்டு மற்ற எல்லாமே வந்து ஒரிஜினல் கடல்ல போய் ஷூட் பண்ண ஒரு அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாவே இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுல வந்து நிறைய பேர் சொன்னது வந்து என்னன்னா, ரிலீஸ் ஆன பீரியட் ஹியூமர் சரியில்லை, நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ ஆக்சுவலா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது எப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு படத்துக்கு நம்ம போறோம்னா ஆக்சுவலா நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறீங்க. இப்போ நம்ம பொதுவாகவே சொல்லிடுவோம், நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாம போகணும்ட்டு ஒரு விஷயம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். நம்ம யார் படத்துக்கு போறோம், எந்த படத்துக்கு போறோம் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனாதான் உங்களுக்கு அந்த ஜானருக்கு நம்மளால ஒரு ஃபில்பிங்னஸும் அதை என்ஜாய் பண்ண முடியும். நம்ம போகும்போது ஏதோ ஒரு மைண்ட் செட்ல போய் உட்காந்துட்டு அதுவும் வந்து ஒரு மைண்ட் செட்ல இருந்துச்சு. சில படங்கள் கனெக்ட் ஆகுது, அது இந்த படங்கள் முக்கியமா கனெக்டே ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல வந்து இப்படி போனதுல அதுக்குள்ள அவர் வந்து அந்த பாருங்க அந்த டிராவல்ல வந்து அவர் செட் பண்ண ஒரு விஷயம், அவர் வந்து இன்ஃபர்மேஷன் எப்பவுமே கடத்திட்டே இருப்பார். சிம்புதேவன் படம் எல்லா படத்துலயும் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். எனக்கு வந்து லிட்டரலா வந்து இந்த கூட எனக்கு அவரோட ஃபிலிமோகிராஃபி ஞாபகம் வச்சுன்னா அறையின் 105 கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அந்த படத்துல வந்து மேன்ஷன்ல ஒரு ஆளை வந்து செட் பண்ணி வச்சிருப்பாரு. நான் இவரை வந்து இதை பேச வைப்பாரு, இவர் இதை பேச வைப்பாருன்னு சொல்லிட்டு அதே ஃபார்முலாவை இங்க வந்து பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலா இப்போ எம்எஸ் பாஸ்கர் வச்சு ஒரு விஷயம் பேசுறதா இருக்கும், யோகி பாபு வச்சு ஒரு விஷயத்த பேசுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் ஐயர் ஒருத்தர் இருப்பார் அவரை வச்சு பேசுறதா இருக்கட்டும், அப்புறம் வந்து முஸ்லீம் ஒருத்தர் இருப்பார் அவரை வச்சு ஒரு விஷயத்த பேசுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு அவங்க ஒருத்தர் இருப்பார், சேட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ இவங்களெல்லாம் வச்சு நான் ஒரு விஷயத்த இன்ஃபர்மேஷன் நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து அவர் சொன்னது அதை நம்ம ஆக்சுவலா புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். நான் ஏன் இன்டர்நேஷனல் ஃபிலிம் அப்படின்னு சொல்றேன்னா அதுக்குள்ள ஒரு ஹியூமர் செட் பண்ணிக்கிட்டே அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்த நான் ஹியூமராகவும் சொல்லுவேன், அட் த சேம் டைம் நான் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிளா ஒரு விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை நம்ம மேக்ஸிமம் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட ஒரு அபிப்பிராயமும் என்னோட ஒரு ஐடியாவும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். உண்மையாவே சம படம் போட்டு எனக்கு ஏன்னா பர்சனலாக எனக்கு சிம்புதேவன் படம் எல்லா படமும் பிடிக்கும், ஒளி கூட பிடிக்கனா வச்சுக்கீங்களேன். ஸோ அந்த மாதிரி அவரோட கிராஃப்டா அவரோட ஐடியாவா அவரோட தாட் ப்ராசஸா ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு தெரியாத விஷயத்த ஒரு ஃபிலிம் மேக்கர் சொல்றாரு அப்படிங்கும் போது அதை நம்ம வந்து ஒரு மாதிரி மதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். அதுக்குள்ள எனக்கு நிறைய விஷயம் வந்து அவர் பேசுறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஆக்சுவலா அந்த யோகி பாபு பேசுற விஷயம் ஆக்சுவலா இருந்துச்சு, இது என் ஊரு இது என் படகு நான் எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு டிஸ்டர்ப் பண்ண ஒரு விஷயம் அதெல்லாம் வந்து ஒரு சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு டைலாக் உண்மையாலே ரொம்ப பிடிச்ச ஒரு சீனும் டைலாக் அந்த படத்துல. ஆக்சுவலா அவர் வந்து பேசிட்டே இருப்பாரு, இவர் எம்எஸ் பாஸ்கர் வந்து சொல்லுவாரு நீ பண்றது தப்பு அப்படின்னு சொல்லும்போது இவரு ஒரு விஷயம் சொல்லுவாரு, இப்போ நான் வந்து இப்போ நீங்க பிறந்ததுக்காக நீங்க இப்படி பிறந்தீங்க நான் வந்து ஒரு மாதிரி பொறாமப்படல,
ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்கு, நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் அதனால வளர்றீங்க, அதெல்லாம் வந்து பெருசாக குறை சொல்ல எனக்கு அது இல்லை. ஆனால் நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க இல்லையா, ஸோ அதுதான் நீங்கள் வளரையா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த, இவ்வளோ பெரிய விஷயத்த அழகாக சொல்லிட்டு அடுத்த சீனே வந்து இன்னொரு விஷயத்தை வச்சு ஒரு ஹியூமர் பண்ணுற ஒரு விஷயம்லாம் ஒரு மாதிரி செம்மையாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி கொரோனா வந்து அப்போ பேசுகிற ஒரு விஷயம், இப்போ முன்னெல்லாம் வந்து உலக போர்ன்றது வந்து உண்டு, ஃபியூச்சர்ல வந்து கிருமியாலே ஒரு மாதிரி பறவை வைக்க போறாங்க, எல்லாருமே நம்ம மாஸ்க் போட்டு தான் சுற்றுவோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த டெஸ்ட் பண்ணி இதுதான் சிம்பிளா வேணும் ஆக்சுவலா. ஸோ அந்த ஒரு விஷயம்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி இது வந்து உள்ள நான் பார்த்து நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயம் ஹியூமரா பயங்கரமா இருந்துச்சு. அட் த சேம் டைம் இது வந்து சிப்பு தேவனோட ஒரு ரெகுலர் ஹியூமர் மாதிரி இல்லை, எல்லாமே ஒரு ஒன் லைன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த படத்தை நாங்கள் ஃபேமிலியா பார்த்தோம், எல்லாருமே என்ஜாய் பண்ண ஒரு படமா இருந்துச்சு. ஆக்சுவலா ஏன் தேட்டர்ல கனெக்ட் ஆகவே மேபி அதெல்லாம் எனக்கு தெரியல. எங்க ஃபேமிலியில எல்லாருமே உட்காந்து பார்த்தோம், எல்லாருமே சிரிச்சு என்ஜாய் பண்ண, அந்த சேட்டுலாம் சிரிச்சு என்ஜாய் பண்ணேன். ஏன்னா எங்க அப்பா அவங்க சீரெல்லாம் சிரிக்கிற டைப்பே கிடையாது. ஸோ அவர் உட்காந்து சிரிச்சு தான் நான் ஆக்சுவலா பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு படமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா மேக்கிங்கா படம் வந்து உண்மையிலே ஒரு டாப் நாச்சான மேக்கிங். ஏன்னா எப்பவுமே நம்ம இந்த கடல் சார்ந்த படங்கள்லாம் நிறைய படங்கள் இருக்கும். ஸோ அந்த படத்துல வந்து நமக்கு விஷுவலாவே வந்து நம்ம இப்போ மற்ற படம்லாம் நம்ம இந்த மாதிரி லைட் செட் பண்ணி அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்கு, இன்டோரோ அவுட்டோரோ லைட் செட் பண்ணுவாங்க, அந்த இதெல்லாம் அப்படிப்பாங்க. ஆனால் கடல் அப்படி இல்லை, நேச்சுரல் லைட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுல வந்து ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் இருக்கும். ஸோ அதுல வந்து அவங்க அந்த டிராவல்லே வந்து அந்த அதே மாதிரி டிஐயும் ஒரு மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த டிஐயா ஒரிஜினல் லைட்டா அதுவே கண்டுபிடிக்க முடியாது லெவலுக்கு தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு டைம் பீரியட் அவர் போட்ட அந்த 2 மணி நேரத்துக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ண ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது போக அந்த டிஐ செட் பண்ணுறது, அந்த லைட் எப்படி இறங்கும், இந்த டைம்ல எப்படி லைட் இறங்கும், சன் லைட் எப்படி இருக்கும், சன் ரைஸ் எப்படி இருக்கும், சன் வெட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சன் செட் எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நைட் லெவலில் பண்ணலாம் ஒரு மாதிரி ஒரு மேசிவான ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்த ஒரு அத்தியாயமா ஒரு விஷயம் பண்ணார் இல்லையா. ஸோ அதுல வந்து அவர் பண்ண அந்த வார்த்தைகள்லாம் இப்போ டக்குனு ஞாபகம் இல்லை, அந்த வார்த்தைகள்லாம் எனக்கு படிக்கும் போது ஒரு மாதிரி சிரிப்பா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ போல்ட்னஸ் ஆஃப் ஆல் டைம்.